இந்தியாவின் அதிபிரம்மாண்ட மருத்துவமனை. மதுரையில் உதயமாகும் எய்ம்ஸ் துரிதமான அவசர மருத்துவத்திற்கு ஹெலிபேட் 900 படுக்கை வசதிகளுடன் உலக தரத்தில் திறக்கப்படுவது எப்போது? வரைபடத்தை பார்த்து முடிக்கவே பல நிமிடங்கள் ஆகும். தமிழக மருத்துவமனை வரலாற்றில் தலையெழுத்தை மாற்றப் போகும் முப்பரிமாண வளர்ச்சியுடன் எய்ம்ஸ். கடந்த 2019ஆம் ஆண்டு பிரதமர் மோடி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என அடிக்கல் நாட்டி சென்றிருந்தார். அதிலிருந்தே எதிர்க்கட்சியினர் ஒரு செங்கலை கையில் தூக்கிக் கொண்டு கடுமையான விமர்சனங்களை தொடுத்து வந்தனர். இதற்கிடையே மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான சேர்க்கை, ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் அதற்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மத்திய அரசு தற்போது மதுரையில் அமையவிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண மாதிரி படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக அடுத்தடுத்து நிறைவடையும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்ட பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டிலும் 2ஆம் கட்ட பணிகள் 2027ஆம் ஆண்டிலும் நிறைவடைய இருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அந்த பதிவில் லட்சக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் அதிநவீன தொழில்நுட்பமும் அர்ப்பணிப்பு மற்றும் கருணையுடன் சிகிச்சை அளிப்பதும் ஒன்று கலந்து இந்த கட்டடத்தின் மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், சூரிய ஒளி மின்சாரம் மூலம் அந்த மருத்துவமனைக்கு சீரிய திட்டங்கள் நடந்து வருவதாகவும், முக்கியமாக எங்கிருந்தும் நோயாளிகளை ஹெலிகாப்டரில் உடனடியாக கொண்டு வரும் வகையில் ஹெலிபேடும் அங்கு அமைக்கப்படும் என்றும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்டதும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்படும் மேம்பாடும் இந்த வீடியோவில் காணப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கேயே அழகிய ஒரு சுற்றுப்புற சூழல் கொண்ட குறுங்காடும் அமைக்கப்படுகிறதா. ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் கடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் கூறுகின்றன.